விநாயகர் வழிபாட்டில் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் பெரிய அளவில் பொருட்செலவு செஞ்செல்லாம் வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வழிபாட்டு முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏன் விநாயகருக்கு நம்ம செலவு பண்ணாமல் பண்ணணும்னா, விநாயகர் தன்னுடைய அடியவர்களிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பும் கருணையும் பக்தியும் தானே தவிர உன்னுடைய செல்வ செழிப்பெல்லாம் இறைவனுக்கு அவசியம் இல்லை. உன்னுடைய மிடுக்கான தோரணையான உடையோ உன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ இறைவனுக்கு முன்னால் அது சுழியம். நம்மை படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் காணுகின்ற பொருள்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாமல் வந்தவை கிடையாது. அதனால் நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன், போன உடனே எனக்கு முதல் வரிசையில் இறைவனை வணங்கிடணும், ஒரு 1000 ரூபாய் கட்டணத்தில் போய் கும்பிடலான்னா அவங்கள இறைவன் பார்க்க மாட்டான். மூளையில் கடைசியில் உண்மையான பக்தியோடு யார் ஒருவன் நின்று கொண்டு இருக்கிறானோ அவன் மீது தான் பார்வையை செலுத்துவானே ஒழிய உன்னுடைய ஆடம்பரத்தை பார்த்து மயங்குவதற்கு அவன் மனிதன் கிடையாது, அவன் இறைவன். அவன் ஒரு தராசு கோல் மாதிரி. யாரிடம் உண்மையான அன்பும் பக்தியும் மிகுந்திருக்கிறதோ அவர்களைத்தான் அவன் விரும்புவான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இறைவனை தேடி அடைந்த மகான்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, யாரும் செல்வந்தர்கள் கிடையாது. நீங்கள் மொத்த சித்தர்களையும் பாருங்க, சைவத்திலே இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களையும் பாருங்க, அது அகச்சந்தான குறவர்களாக இருந்தாலும் சரி, புறச்சந்தான குறவர்களாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்புடையவர்களை யாருமே இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய முடியாது. யார் எளிமையாக உண்மையான பக்தியோடு இறைவனிடம் யார் நெருங்குகிறார்களோ அவர்களை நோக்கி இறைவன் வருவான். அந்த உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி இறைவன் வருவான். செல்வந்தர்களெல்லாம் கோயிலை நோக்கி வருவார்கள், ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களை நோக்கி இறைவனே அவர்கள் இருக்கும் இடம் தேடி வந்து காட்சி கொடுப்பான். அதுதான் விநாயக பெருமானுடைய முக்கியமான ஒரு செயல். அடுத்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். தத்துவத்தையே நிறைய சொன்னோம்னா அது மனசுக்குள்ள ஆழமாக போய் உட்காருமான்னு ஒரு சந்தேகம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணும் கல்லூரி படிப்பு முடிச்சிடுறாங்க. அந்த கல்லூரி படிப்புக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நிலத்தை எல்லாம் வங்கியில் அடமானம் வச்சு படிக்க வைக்கிறார். நல்லா படிக்க வச்சு கல்லூரி படிப்பெல்லாம் முடிக்கிறாங்க. இப்போ அவரை சுற்றி என்னென்னா, பல ஆண்டுகள் மழை பெய்யாததுனால விவசாயத்தை அவரால் சரியாக செய்ய முடியாததுனால குடும்பம் வறுமை. இந்த வறுமைக்கு என்ன காரணம்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நகரத்தை நோக்கி, நம்ம குடியாத்தம்னே வச்சுப்போம், நகரத்தை நோக்கி ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட வந்து தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து, உங்களுக்கு யார் நல்ல ஜோதிடரும் உங்கள் மனக்கண் முன்னால் இருக்குதோ அந்த ஜோதிடரை நீங்கள் நினச்சிக்கலாம், அந்த ஜோதிடர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். அவர் உக்காந்து அந்த ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு கட்டங்கள் வழக்கமாக போடுவாங்க, 9 கட்டங்கள் போட்டு அவருடைய நட்சத்திரம், பிறந்த நாள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கட்டத்தை கணக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் எல்லா ஜோதிட புத்தகங்களை எல்லாம் ஆராய்ந்து உங்களுக்குடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அனுப்பிச்சிடுறார். அவருக்கு ஒரே ஒரு பெண்ணு, அந்த ஜோதிடருக்கு. அந்த பெண்ணு உள்ளே இருந்து வெளியே வருது. வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்குது, அப்பா உங்ககிட்ட யார் ஜோதிடம் கேட்க வந்தாலும் நீங்கள் உடனே பார்த்து ஜாதகத்தை சரியாக கணிச்சு கொடுத்துருவீங்களே, ஏன் இவருக்கு மட்டும் நீங்கள் ஜோதிடத்தை சரியாக பார்க்க முடியல, கட்டத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது,
கட்டத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டீங்களே, என்ன காரணம்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, அம்மா எல்லாருக்கும் நான் வந்த உடனே ஜோதிடம் பார்த்து சொல்லிடுவேன், என்கிட்ட அந்த ஜோதிட அறிவு இருக்குது. ஆனால் இவருக்கு ஏன் நான் சொல்லலைன்னா, இன்றைக்கு இரவு 7 மணிக்கு அவருக்கு மரணம் சம்பவிக்கும். இந்த 7 மணிக்கு மரணம் சம்பவிக்கிறத எப்படி போய் நான் ஒரு ஜோதிடரா அவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் இரவு 7 மணிக்கு இறந்துருவீங்க சொல்ல முடியுமா? நாளைக்கு அவரை ஏன் நான் வர சொல்லி இருக்கிறேன்னா, நாளைக்கு அவர் வரமாட்டார். இது ஜோதிடத்திலே மறைச்சி வைக்கக்கூடிய சில விஷயம். அதனால தான் நான் சொல்லலை. அவர் கிளம்பிட்டாரு. ஓ, அவ்வளோ பிரச்சனை இந்த ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகளும் அப்பாவும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போது அந்த ஜோதிடத்தை கொடுத்துட்டு வந்தார் இல்லை விவசாயி, அவர் ஒரு பல கிலோமீட்டர் நடந்து அவர் கிராமத்துக்கு போனோம். பஸ் வசதி கிடையாது. அப்படி அவர் நடந்து போயிட்டுருக்கார் வயல் வழியாக. மாலை நேரம் ஒரு 6:30 மணின்னு வச்சுங்க, அவர் நடந்து போயிட்டுருக்கார். அந்த நேரத்தில் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, வானத்தில் கருமேகம் சூடுது. கருமேகம் சூழ்ந்து மழை தூறல் தொடங்கிடுது. இப்போ தொடங்கினோடனே அந்த வயல்வெளியில் எங்கேயும் அவர் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. என்னடா பண்ணலான்னு அவர் யோசிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் ஒரு பாழடைந்த விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அது நீண்ட காலமாக பூஜை செய்யப்படாத, பயன்படுத்தாத ஒரு ஆலயம் சிதிலம் அடைந்து போய் இருக்கு. இந்த சிதிலம் அடைந்து போன இந்த கோயிலுக்குள்ளே போய் ஒதுங்கலான்னு சொல்லிட்டு மழையை தூறல் அதிகமான உடனே உள்ளே போய் ஓரமாக நிற்கிறார். இப்போ சரியாக 7 மணி நெருங்க போகுது. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 7 மணி நெருங்க போது இவர் உள்ளே போய் நிற்கிறார். நின்ன உடனே அவர் மனசில் என்ன எண்ணம் தோணுதுன்னா, இவ்வளோ பழமை வாய்ந்த இந்த ஒரு விநாயகர் கோயில் இப்படி சிதிலம் அடைஞ்சு போச்சு, இதை யாரும் மறுபடியும் இந்த கோயிலை கட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்களே, எனக்கு மாத்திரம் இறைவன் செல்வத்தை கொடுத்தால் நான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருப்பனே அப்படின்ற ஒரு சிந்தனை மனதிற்குள்ளே அவருக்கு வருது. இது காட்சி. இப்போ மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இவர் நின்று இருக்கிற இடத்துல ஒரு கருநாகம் இவரை கொத்துவதற்கு தயாராக இருக்கு. ஏன்னா அவருக்கு விதி முடியணும். 7 மணிக்கு ஜோதிடர் சொல்லிட்டார், விதி முடியணும். இந்த கருநாகம் மேலே தயாராக இருக்குது. இப்போ இவர் மனதிற்குள்ள இந்த கோயிலை எனக்கு செல்வம் இருந்தால் நான் கட்டுவனேன்னு நினச்சிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மழையினால ஒவ்வொரு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடி இடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இவர் தயாராக நின்றுட்டு இருக்காரு. மேலிருந்து இப்போ பாம்பு இவரை கொத்த போது, இந்த நேரத்தில் வானத்திலிருந்து இடியானது அந்த கோயிலில் வந்து விழ ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டார்னா, கோயிலை விட்டுட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவரை கொத்துவதற்காக தயாராக இருந்த பாம்பு ஏமாந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்து இடி விழுந்துச்சு. இப்போ இவர் வீட்டுக்கு போயிட்டார். மரணம் நடக்கலை. மறுநாள் அவர் ஜோதிடர் சொன்ன நேரத்தில் இவருக்கு மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போகிறார். போய் பார்த்துட்டு அவர் திண்ணையில் உட்கார்றார். உள்ளேருந்து ஜோதிடர் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு இவருக்கு நேற்று 7 மணிக்கோடு முடிஞ்சு போச்சு ஆயுள், ஏன் ஜாதகம் என்றைக்கும் பொய் சொல்லாது, ஆனால் இவர் உயிரோடு வந்து உட்கார்றார். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்து அவரை கூப்பிட்றார். கூப்பிட்டு, நேற்று என்னை வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, இந்த பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை கொஞ்சம் எனக்கு வரிசையாக சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்தது. அந்த மழை வந்தோடனே நான் ஒரு கோயிலுக்குள்ளே, பாழடைந்த கோயிலுக்குள்ளே, ஒரு விநாயகர் கோயிலுக்குள்ளே போய் ஓரம் ஒதுங்கினேன். அப்படி ஓரம் ஒதுங்கும்போது திடீர்னு கோயிலுக்குள்ளே வந்து இடி வந்து விழுந்தது. நான் வெளியே ஓடி வந்துட்டேன். ஆனால் பாம்பை அவர் பார்க்கல. இவ்வளோதான் நடந்தது. சரி, அப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும்போது நீ ஏதாவது யோசிச்சியா அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் அந்த நேரத்தில் கோயிலில் இருக்கும்போது எனக்கு செல்வம் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த கோயிலை நான் கட்டி முடித்திருப்பேன் என்று நினைத்தேன். இடி வந்து விழுந்தது, நான் கோயிலை விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். ஓ, அப்போ அவர் ஜாதக பிரகாரம் பார்க்குறாரு, ஒரு மனிதன் எந்த தெய்வத்திற்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கிறானோ அவனுக்கு மாத்திரம்தான் தன்னுடைய ஆயுளிலே இறைவன் கருணை காட்டி கொஞ்சம் தள்ளி போடுவான், கொஞ்சம் முன்ன பின்ன அவருடைய அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவான் பேலன்ஸ் ஷீட்டில். ஆனால் இவன் கோயிலே கட்டல, மனதில் மாத்திரம் நினைத்தான். அந்த மனதில் மாத்திரமே நினைத்ததினால் விநாயகர் அவனுடைய ஆயுளையே மாற்றி அமைத்தார் என்றால், தினந்தோறும் வழிபடுகின்ற உங்களுக்கு, அவன் ஒரு நொடி தான் நினைச்சான் இந்த ஆண்டவனுக்கு நான் கோயில் கட்டியிருப்பேன். ஆனால் தினந்தோறும் வழிபடுகின்ற உங்களுக்கு உண்மையான பக்தி உங்கள் உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாக இறைவன் உங்களுடைய ஆயுளை கூட மாற்றி அமைப்பான். அதனால் உங்களுடைய வழிபாட்டிலே எப்பொழுதுமே மாற்றம் செய்யாமல், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ, விநாயகரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி. மற்ற தெய்வங்களை வழிபடும் போது மாலை வாங்கணும், இவருக்கு வெறும் அருகம்புல் இல்லை மயானத்தில் இருக்கக்கூடிய வெள்ளெருக்கம்பூ, அதிகமான காசு கூட உங்களுக்கு செலவு கிடையாது. வெறும் எருக்கம்பூ மாலை போட்டாவே உங்களுடைய பக்தியை அவர் ஏற்றுக்கொள்வார். அதனால் விநாயகரை வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கட அற சதுர்த்தி, வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடியது எது? சங்கட அற சதுர்த்தி. அதனுடைய நோக்கம் என்னன்னா, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி என்று பெயர். எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை தான். மனிதனாக பிறப்பதே பிரச்சனைக்காக தான் பிறக்கிறோம். முன்னோர்கள் செய்த வினைப்பயனாலும் நாம் செய்கின்ற வினைப்பயனாலும் பூமிக்கு வந்துட்டோம். பூமிக்கு வந்தோம்னா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், வாழ்ந்து தான் பார்க்கணும். அதற்காக வாழ்க்கையை பார்த்தெல்லாம் பயந்து ஓடிடக்கூடாது. இன்று இருக்கக்கூடிய மேகம் வானத்தில் பாருங்க எப்படி கூடி இருக்குதோ, அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேகம் கலைஞ்சு போயிருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையும். இன்றைக்கு வந்த துன்பம் என்னைக்கும் இருக்கும்னு நினைச்சா வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதற்கு தான் நம் முன்னோர்கள் வழிபாட்டு முறையை கொண்டு வந்தாங்க. வாழ்வில் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இறைவனை நினை, இறைவனை நினைச்சினா உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு அவன் ஏற்பாடு பண்ணுவான். சங்கட சதுர்த்தி நாளிலே விரதம் இருந்து, காலை மதியம் விரதம் இருந்து இரவிலே ஒரு விநாயகர் வழிபாட்டை செய்துவிட்டு உணவை உட்கொண்டால் குழந்தை பாக்கியமும் கடன் பிரச்சனையும் வாழ்விலே ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும் என்பதினால் எளிமையான கடவுளான விநாயகரை வழிபட்டு நாம் வாழ்க்கையிலே எல்லா இன்பங்களையும் பெறலாம் என்று கூறி, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு வந்து இன்னும் மகிழ்ச்சியான செய்திகளை பரிமாறிக்கொள்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.